அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல photoresizer சாஃப்ட்வேர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நீங்க நிறைய photoresizer ஆப் வந்து மொபைல்ல பயன்படுத்தியிருப்பீங்க. இதற்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ல ஒரே நேரத்தில் உங்க பள்ளியில் படிக்கக்கூடிய 500 மாணவர்கள் 1000 மாணவர்களுடைய போட்டோவை கூட நீங்க விரும்பக்கூடிய கேபி சைஸ்க்கு எளிமையாக ஒரே நிமிடத்தில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் பண்ணாலும் அதனுடைய குவாலிட்டி குறையாமல் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய சூழலில் பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் மேலும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் ஃபாஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஸ்டோன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும், ஃபாஸ்ட் ஸ்டோன் இமேஜ் வியூவர்ன்ட்டு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபாஸ்ட் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதில் அவங்களுடைய ப்ரொடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டோன் photoresizer 4.4 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் பேவும் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கடைசி சாஃப்ட்வேரில் டவுன்லோட் அப்படிங்கிற க்ரீன் சிம்பிளை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்இ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த செட்டப் ஃபைல் வந்து சேவ் பண்ணுவான்னு கேட்கும். நீங்கள் அதை வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டப் ஃபைல் சேவ் பண்ண பின்னாடி அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ண பின்னாடி இப்போ உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டோன் photoresizer அப்படிங்கிற ஐக்கானோட அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணணும். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்லேயோ ஃபோட்டோஸை வந்து ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாணவர்கள் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணணுமோ அவங்கள ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஒரு 10 மாணவர்களுடைய ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாணவர்களை தான் நான் வந்து இப்போ ஒரே நேரத்தில் ரீசைஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ஸ்டோன் வேறு ஆப் வந்து சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே காட்டும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் ஃபோல்டர் காட்டலை அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், க்ரீன் கலர் 2ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சின்கோரிக் பட்டனை கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய ஃபோல்டரெலாம் இங்கே காட்டும். இதில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிக்சர்ஸில் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபோட்டோ ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை நீங்கள் லார்ஜ் ஃபைலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து பெருசாக காட்டும். இப்போ மாணவருடைய ஃபோட்டோ அனைத்தும் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து நான் கேபி சைஸை குறைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனைத்து மாணவர்கள் ஃபோட்டோவையும் ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் ஏவை கிளிக் பண்ணோன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடுது. இப்போ அப்படியே இங்கே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆட் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ எல்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வெர்ட் பண்ண ஃபோட்டோஸை எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. இதுக்கு நீங்களே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரீசைஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு நான் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தோடனே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த அனைத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இருக்கக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு இப்போது இங்கே இருக்கக்கூடிய யூஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ரீசைஸ்ன்னு இருக்குது. இதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே ரீசைஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் இன் பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கும், இன் பெர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த தேவையில்லை. இன் பிக்சலை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் ஃபோட்டோ வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இந்த பிக்சலை செலக்ட் பண்ணால் போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் அனைத்தும் 25 கேபிக்குள்ளே வேணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இங்கே பிக்கே ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்டாக அவங்களே வந்து சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
நம்மளுக்கு 25 கேபிக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 200 × 150 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கீழே ஃபோட்டோஸ் வந்து ரீசைஸ் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிடுறீங்க. இதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் பாருங்கள், க்ரீன் கலரில் ஒரு ஆரோ மார்க்கோட கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ எல்லாமே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை டன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அதில் போய் சேவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரீசைஸ் ஃபோட்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைஸ் பண்ண ஃபோட்டோ எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB, அதே போல் 14 KB, இந்த மாதிரி 25 KBக்கு கீழேயே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒரே நேரத்தில் அனைத்து ஃபோட்டோவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் எமிஸ்லி ஆகட்டும், எந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாலும் இதனுடைய ஃபோட்டோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மாறாது. நீங்கள் எவ்வளவு ஜூம் பண்ணாலும் ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் இதில் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்டர் மார்க் கொடுத்துக்கலாம். வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தணும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆசிரியர் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.